இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நாம் பிதாவுக்கு சமீபமாகுவதை பற்றி நாம் தியானித்தோம். இன்று இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையில் சிந்தின இரத்தம் நம்முடைய பயத்தை புறம்பே தள்ளுகிறது என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 28:10. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் என்றார். இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்னா, அவர் சிலுவையில் மரித்து உயிரோடு எழும்பினார். உயிரோடு எழும்பின பிறகு தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, பயப்படாதிருங்கள் என்று என்ன செய்கிறார், அவர்களை பார்த்து என்ன செய்கிறார் சொல்கிறார். நம்மை பார்த்து இன்னைக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் பயப்படாதிருங்க. ஏதாவது ஒரு காரியத்தில், வாழ்க்கையில், வேலையின் ஸ்தலத்தில் ஏதாவது ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்குது. அன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் பயப்படாதிருங்க, நான் உங்களுக்காக சிலுவையில் என் இரத்தத்தையே கொடுத்தேன், நான் உங்களுக்காக மீட்பை பெற்றுக்கொண்டேன், உங்களுக்காக எல்லாவற்றையும் பயத்தை எல்லாவற்றையும் கொண்டு வர சத்துருவை நான் என்ன செய்தேன், சிலுவையில் மிதித்து ஜெயம் எடுத்தேன், நீங்கள் பயப்படாதிருங்கன்னு சொல்லி உங்களை பார்த்து என்ன செய்கிறாங்க ஏசப்பா சொல்கிறாங்க. அன்றைக்கும் பாருங்கள், அவங்க பூட்டி கொண்டு இருந்தாங்க மேல் வீட்டு அறையில் போய் உட்காந்து, யூதர்களுக்கு பயந்து அவங்க தங்களை என்ன செஞ்சிருவாங்க, துன்புறுத்தி விடுவாங்க, இல்லைனா தாக்கி விடுவாங்க, அட்டாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பூட்டி கொண்டு பயந்து கொண்டிருந்தாங்க. உயிர் தெழுந்த இயேசு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அந்த வீட்டு அறைக்குள்ளே பிரவேசித்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அப்போது பயத்தை புறம்பே தள்ளக்கூடிய இரத்தத்தின் வல்லமை நமக்காக என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அவர் தேவன் வெளியேற பெற்ற சிந்தின இரத்தம் நம்முடைய பயத்தை புறம்பே தள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்ம பார்த்தோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு சில நாள் பிரச்சனைகள் நம்மகிட்ட இருக்கிறோம். நம்ம வீட்டில் உள்ளவங்ககிட்ட கூட அதை ஷேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு சில சிக்கலில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருப்போம், மாட்டிக்கொண்டு இருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்கள், நீங்கள் இயேசுவை நோக்கி, கர்த்தாவே நான் இந்த பிரச்சனையில் மாட்டிருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது, நாளைய தினத்தின் விடிந்தால் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க ஏசப்பா, பயப்படாதே, நான் உனக்காக சிலுவையில் மரித்தேனே, என் ஜீவனையே நான் கொடுத்தேனே, உனக்காக நான் மீண்டும் உயிர் தெழுந்தேன், நீ பயப்படாத, நான் உன் கூடவே என்ன செய்கிறேன் இருக்கிற, எந்த காரியத்தை கொடுத்து நீ பயப்படாத, கலங்காத, என்னுடைய பலன் நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், தந்திருக்கிறேன், இரத்தத்தின் மீட்பை நான் உனக்கு தந்திருக்கிறேன். எத்தனை விதமான பாடுகளாக இருந்தாலும், உபத்திரவங்களாக இருந்தாலும் நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, உங்களை பார்த்து தேவன் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. நிறைய நேரத்தில் பாருங்கள், நிறைய பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து வரும்போது பாருங்கள், கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்தில் அனுதினம் ஜெபித்து, அவரை பற்றி கொண்டு, அவரை விசுவாசித்து, அவரோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். முதலாவதாக தேவனோட ஐக்கியமாய் இருப்பதற்கு முதல் காரியம் நாம் என்ன செய்யணும்னா, அவர் இரத்தத்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும், கழுவப்படுதல் வேண்டும். அவர் இரத்தத்தால் கழுவப்படும் போது நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் என்ன செய்கிறது, கிடைக்கிறது. அப்படி கிடைக்கிறதுனால நமக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை நமக்கு விடுதலை கிடைத்து, நமக்கு இந்த பயம் என்ன செய்கிறது, புறம்பே போய்விடுகிறது. அப்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த வசனத்தை சொல்ல முடியும். நம்ம என்ன செய்கிறோம், தேவன் நமக்காக எனக்காக யுத்தம் பண்ணுகிறார், நான் என்ன செய்கிறேன், சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்கும்போது சில விதமான தேவையில்லாத சொப்பனங்களால் நம்ம பாதிக்கப்பட்டு, அதனால நம்ம என்ன செய்கிறோம், பயந்து இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனைகள் வந்துருமோ, என் எதிர்காலம் இப்படி இருக்குமோ, என் குழந்தையின் எதிர்காலம் இப்படி இருக்குமோ, கல்யாண காரியங்கள் ஒழுங்காகவில்லை, படிப்பின் காரியங்கள் இவ்வளவா இருக்கிறது, என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை நினைத்தாலே பயமாக இருக்குன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் சத்துருக்களோடு தேவன் யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். உங்களை பார்த்து என்ன செய்கிறாரு, பயப்படாதுன்னு சொல்கிறார். அவர் எலியா பாருங்க, எலிய வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி கர்த்தருக்காக வைராக்கியம் என்று பாகால் தீர்க்கதரிசிகள் பாருங்க 450 பேரை அவரோட கையிலால் என்ன செய்கிற, வெட்டி போட்டுருந்தார். இப்பேற்பட்ட எளிய தீர்க்கதரிசி ஏசபேலின் பயமுறுத்தலுக்கு பயந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒளிந்து இருக்கிறார். அப்படி ஒளிந்து இருக்கும்போது கர்த்தருடைய சத்தம் அவருக்கு உண்டாகுது பாருங்க, நீ பயப்படாதே,
அப்படின்னு சொல்லும்போது அவரை இனிமையாய் அந்த வார்த்தை தேற்றினதெல்லாம் அந்த பயமெல்லாம் அவருக்கு போயிடுச்சு. அப்போது நம்ம எப்பேற்பட்ட கடவுளுக்குள்ளே ஊன்றப்பட்டு தேவனுடைய வார்த்தையினால் நம்ம அனுதினம் தேற்றப்பட்டு இருந்தவர்களாக இருந்தாலோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்மை அறியாமல் சில பயங்கள் என்ன செய்கிறது, நம்ம ஆட்கொண்டுகிறது. அது நம்ம வேலின் ஸ்தலமாக இருக்கலாம், வீட்டின் காரியமாக கூட இருக்கலாம். அப்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், இயேசுவே எனக்கு நீங்கள் இறங்குங்க, எலியாவின் தேவனே எங்கள் தேவன் எனக்காக ஜீவனே கொடுத்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவே இந்த பயம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்படி ஜெபிக்கிறோம். நம்ம பயப்படும் போது சத்ருவானவன் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறான், நாம் தோற்று போய்கிறோம். அப்போ இந்த பயம் நம்மை விட்டு நீங்கி போகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கிறது, ஜெயம் கிடைக்கிறது. அப்போ இந்த பயத்தை நம்ம புறமே நம்ம நீக்கிவிட்டு தேவன் என் கூட இருக்கிறாங்க, என் பக்கத்திலே இருக்கிறாங்க, என்னை யாரும் ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம சவால் விடணும். சத்ருவை பார்த்து சவால் விடுவதற்கு முதலாவதாக நாம் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாக தேவன் நம்மோடு இருக்கிறார், உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை பெற்றவர்களாக நாம் சத்ருவை எதிர்த்து நிற்கும் போது நாம் என்ன செய்ய முடியும், இந்த பயத்தை நீக்கி ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பிள்ளைங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் வருது. எசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, பயப்படாதே, நான் உன் கூட என்ன செய்கிறேன் இருக்கிறேன், நீ திகியாதே, நீ கலங்காதே, நான் உன் கூடவே என்ன செய்கிற இருக்கிறேன், நான் உயிர்த்தெழுந்த இயேசுவா நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன், உனக்காக தானே சிலுவையில் நான் மரித்தேன், ஜீவனே கொடுத்தேன், எல்லாம் படித்ததெல்லாம் மறந்து போயிட்டா, நீங்கள் பயப்படாதீங்க, ஞானத்தை தருகிற இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து முழுவதுமாக நீங்கள் நம்பணும், நீங்கள் விசுவாசிக்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். மனுஷங்களையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளையும் நீங்கள் நம்பாமல் அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழுமையாக நோக்கி பார்க்கும்போது இந்த பயம் உங்களை விட்டு நீங்கிருப்பாருங்க. ஒரு அளவு கடந்த ஒரு தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயத்தை உங்களை ஆட்கொள்ளும். அப்படி ஆட்கொள்ளும் போது நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன செய்வீங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்வீங்க. அப்போ இப்பேற்பட்ட காலகட்டத்தில் வந்திருக்கிற நாம் தேவனை நோக்கி பார்த்து பயம் என்கிற சத்ருவை நம்மை விட்டு நீக்கிவிட்டு ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னதான், தேவனை நோக்கி பார்த்து அவருடைய ரத்தத்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும், கழுவப்பட. நமக்காக சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்ம என்ன செய்யணும், உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியும், பாதுகாத்து நம்மை சுத்திகரிக்கப்படும் போது நம்முடைய பயம் என்ன செய்யவிடும், நீங்கிவிடும். பயத்தை நீக்குகிற தேவன் நம்மோடு இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய முடியும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும். நம்ம பயத்தோடு ஒரு இடத்துல ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது அநேக தவறுகளை நம்ம என்ன செய்து விடுகிறோம். அப்படி நம்ம தவறுகளை செய்யாமல் நம்ம தேவனுடைய பாதுகாப்பையும் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும் போது இந்த பயம் நீங்கி விடுகிறது, உங்களுக்கு ஜெயம் கடந்து வருகிறது. ஒரு நிமிஷம் இந்த பயத்தை நீக்கி விடுகிறது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? அன்புள்ள இயேசுவே, தர்மியான வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு பார்க்கிறோம், துதிக்கிறோம். அநேக பேருக்கு தகப்பனே இந்த பயம் தகப்பனே உங்களோட வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளை சுதந்திரித்து கொள்வதற்கு தகப்பனே அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறாஜா, அது எல்லாவற்றையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நீக்கி போடுகிறோம் தகப்பனே. ஏசப்பா, எங்களுக்காக சிலுவையில் நீங்கள் சிந்தின ரத்தம் தகப்பனே இந்த பயத்தை இப்பொழுதே நீக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். பயத்தினால் தகப்பனே எல்லாவற்றையும் இழந்து தகப்பனை படித்த அனைத்தையும் மறந்து தகப்பனே வாழ்க்கையில் பலவிதமான தவறுகளை செய்ய தோன்றியிருந்த பயம் தகப்பனை பிள்ளைகளை விட்டு நீங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீர் ஜீவனோடு எங்களோடு இப்பொழுதும் இருக்கிறத நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகளை தகப்பனை நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.